ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து விஜய் போகிறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. ஆஹா, இந்த பொண்ணு எப்படி தெரிஞ்சு தெரியலேன்னு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப 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 நன்றி. சரி, இப்போ என்னென்னா சாண்ட்ரா கிட்ட வந்து விஜய் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க கமருதீன் பற்றி. ஏன்னா நேற்று அவ்வளோ என்னை வந்துட்டு மோசமாக வந்து ஹர்ட் பண்ணிட்டான், அவ்வளோ விஷயங்கள் அப்படியே பர்சனலாக சொன்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த மேடையில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் என்னை வந்து வில்லானிக்கா சொல்கிறான், மூடு ஸ்விங்கில் தான் நான் அவ்வளோ பேச்சு பேசுகிறேன்றான், ப்ரூட்டல்ன்றான், உன்னை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அப்படின்போது டக்குன்னு கேட்குறாங்க சாண்ட்ரா, அவன் தான் என் கூட வந்து பேச வேணான்னு சொன்னான் உன்னை உன்கிட்ட அப்படின்போது ஆமாம் அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா அப்படின்போது ஆமாம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தால் அப்போ வந்து அவன் டக்குன்னு என்ன பண்ணான், நான் ரெஸ்ட் ரூம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். கொஞ்ச நேரத்தில் நீ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பலாம், அப்போயே எனக்கு தோணுச்சு அப்படின்போது அப்போ அந்த விஷயத்தை உடைக்கிறாங்க. என்னென்னா நம்ம சாண்ட்ரா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது உடஞ்சிருப்பாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இப்போ வெளியே தனியாக படுத்திருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு கலாய்ப்பாங்க, அவங்க வேணும்ட்டு பண்ணுறாங்க. அப்போது விஜய் போகிறது நம்ம தாண்டா அவங்களுக்கு நிற்கணும்னு சொல்லிட்டு கமருதீன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் வந்து அவங்க உன்னை ஏமாத்துறாங்க, நீ போகாதுன்னு சண்டை போட்டுருப்பாரு, நான் போவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிருப்பாங்க. போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நீ ஒன்றும் இது பண்ணாத அது பண்ணாதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. அப்போ டைம் வந்துட்டு இவர் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ வரணும்னு சொல்லியிருப்பார். இவங்க வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு பேசி கொடுக்கும்போது வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே செம்மையாக சண்டை போட்டிருப்பார். என்ன நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும், அவங்க ஒரு கேம் விளாட்றாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ணுறேன்னு அது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது அதாவது எல்லார் விஷயத்துலையும் பாருங்களேன், எஃப்ஜே விஷயத்துலேயும் வந்துட்டு எஃப்ஜேயோட காதல் விஷயத்தை வந்து விஜய் பார்வதி பேசுறதே கிடையாது. பேசுனா என்ன ஆகும், ஆனால் அவர் எவ்வளோ விஷயங்கள் பேசிட்டார். அதே மாதிரி தான் யாரோட விஷயத்தையும் பற்றி பேசவே மாட்டாங்க. அதுவும் அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க மூஞ்சிக்கு நேரம் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லுவாங்க. நான் இதை சொன்னேன், அவன் முன்னாடியே சொன்னேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கமருதீனை பற்றி இங்கே பேசுகிறாங்க, ஏன்னா பேச வைக்கிறாங்க. கடைசியில் என்னையும் இப்படி மாற்றிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரல. அந்த மாதிரி இருந்தது அவங்க பண்ணுற விஷயங்கள். ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு முடியுது, ஒரு பொண்ணு வருத்தப்படும் போது இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கிட்டே போகாதீங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கூப்பிட்றது எந்த ஒரு விதத்தில் நியாயம் இல்லை. எனக்கு அன்றைக்கி என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு பக்கம் ஃப்ரெண்டு இன்னொரு பக்கம் பாய் ஃப்ரெண்டு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சாண்ட்ரா உடனே என்ன பண்ணாங்க, அமித்தை பற்றி சொல்கிறாங்க. இப்படி தான் நீயும் அவனும் வந்து சண்டை போடும்போது நீ ஒரு மாதிரி ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருக்க, உடனே அவர் அங்கேருந்து கூப்பிட்றாரு, வா வந்துடுவீங்க அப்படின்னு. அவர் எதுக்காக சொன்னாங்கன்னா, 2 பேர் பேசுகிறத விட்டுரு, நீ அங்கே இருந்தானா திரும்ப இதுவாகும், அவங்களே பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இதில் தான் கூப்பிட்டார். ஆனால் சாண்ட்ரா அங்கே சொல்கிறாங்க, அவர் எதுக்காக கூப்பிட்டான்ற விஷயங்கள் அவங்க மனசுக்கு தான் தெரியும். ஏன்னா அப்போ ஏன் பாருங்கள், ஒரு சில பேர் ஏன் இந்த கேரக்டராகவே இருக்காங்க, ஒருத்தவங்க வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம கூட இருக்கக்கூடாதா, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களும் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஓப்பன் நாமினேஷன் வேறு பயங்கரமாக இருக்க போது பார்க்கலாம். செம்மையான சம்பவங்களும் இருக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு காலையிலே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா விஜய் பார்வதி இந்த காம்போ எப்படி இருக்கும்? உண்மையிலேயே வந்து விஜய் பார்வதி சாண்ட்ரா நம்புறது கரெக்டு தானே? இல்லைங்க, தேவையில்லை, அவங்க ரொம்ப பயங்கரமான கேம் ஆடுறவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.